அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரமதான் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். பாவங்கள் செய்கிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தக்கூடிய மாதம் அப்படின்னா அது ரமதான் மாதம் தான். ஸோ இன்னொரு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம அதிகமாக காசாவை பற்றி பேசியிருந்தோம். காசாவுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம இங்கே நல்ல நிலைமையில் சஹர் வச்சுக்கிட்டு இஃப்தார் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அங்கே சீஸ் ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சீஸ் ஃபயர் மீன்ஸ் வந்து அந்த போரை வந்து தற்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக பிரார்த்தனை செய்வோம், பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இப்போவுமே வந்து சந்தோஷமாக அவங்க வந்து சஹர் வச்சு இஃப்தார் வச்சு தராவி தொழுது நிம்மதியாக கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பர்சனலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, என் கூட நிறைய பேர் இருந்தவங்க போன ரமதானில் இந்த தடவை இல்லை. ஸோ நமக்கு இது இறுதியான ரமதானாக கூட இருக்கலாம். ஸோ அதை எண்ணி அதிகமான அமல்களை, பிரார்த்தனைகளை, பாவ மன்னிப்புகளை, அதிகமான உதவிகளை இறைவனுக்காக செய்வோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் இறைவனை போய் அடையணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்காக நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் நிச்சயமா இறைவனை போய் சாருன்ற நம்பிக்கையோட செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வயசு இப்போ ஒரு மேட்ராவே இல்லை. யாருக்கோ என்னென்னமோ நடக்குது. ஸோ தயவு செய்து அதை மனசில் எண்ணி நம்ம எல்லாருமே அதிகமான பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த தடவை நிச்சயமாக ஃபுட் வீடியோ போட போகிறதே கிடையாது. நல்ல விஷயங்களை என்னால் முடிஞ்சளவு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாட்கள்னே தெரியல. தவறுகள் செஞ்சுருந்தா அதை இறைவன் மன்னிக்கட்டும். இன்னுமே செய்யக்கூடிய நற்காரியங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. தவறாக ஏதாவது சொல்லியிருந்தா அதை சுட்டி காட்டுங்க, நான் மாற்றிக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. இறைவன் எல்லாருக்கும் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ்.